எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு எதிரிகள் பெரிய பிரச்சனை. இப்போ சும்மாவே எதிரிகள் வந்துடலாம். இப்போலாம் பக்கத்து வீட்டுக்காரன் குப்பை எங்கே கொட்டாதப்பா, எங்கள் வீட்டில் பாருங்கள் இப்படி குப்பை நீ அங்கே கொட்டினா இங்கே எல்லாம் இங்கே நிற்கிதுன்னா முடிஞ்சு போச்சு. அன்னையோட அவன் உங்களுக்கு எதிரி ஆகிடுவான். சரிங்களா? இந்த மாதிரி எதிரியோ இல்லை நமக்கு தெரிஞ்ச எதிரிகளாக இருந்தால் கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் குடும்பத்தில் இருக்கவங்களே எதிரி ஆகிடுறாங்க, நண்பர்கள் விரோதி ஆகிடுறாங்க, துரோகி ஆகிடுறாங்க. இப்போ இதுதான் ரொம்ப சிரமம். நீங்கள் எவனா சத்தம் போகிறவனா பிரச்சனை இல்லை, அவன் நமக்கு எதிரிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியாத எதிரிகள் தான் இன்றைக்கி நமக்கு ரொம்ப சிக்கலே. நீங்கள் வாராகியை சரணடைஞ்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய எதிரியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், நிச்சயமாக சொல்கிறேன், அவங்களாம் சும்மா அப்படியே தூசி மாதிரி ஆயிடுவாங்க, ஒன்றுக்கும் ஆகாமல் ஆயிடுவாங்க. சரிங்களா? நான் என்னுடைய அனுபவம் மட்டும் இல்லை, நிறைய பேர்த்தோட அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ அவன் பெரிய அரசியல்வாதியா, இப்போ அவன் பெரிய பிஸ்னஸ், அவன் லட்சக்கணக்கில் பணம் வச்சுருக்கான், கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கான், அவனை ஒன்றுமே பண்ண முடியாதுமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் ஆஸ்பத்திரியில் கிடப்பான், எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆளே நடக்க முடியாமல் படுக்கையாக ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அது அப்படி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அவன் எதிரி நம்ம பலமான ஆள் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். நீங்கள் எப்போ வாராகி அம்மா கிட்ட சரணாகதி அடையிறீங்களோ அதோடு அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இல்லை உங்களுடைய வீட்டிலே இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணாலும், அதெல்லாம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி அதுதான் இப்போ மெயின் ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. ஏன்னா எதிரி ஓகே, அவன் எதிரின்னு நமக்கு தெரிஞ்சால் பாதி பிரச்சனை சரி பண்ணிடலாம். எதிரினே தெரியாமல் உங்கள் கூடயே இருக்கவனை சமாளிக்கிறது தான் பெரும்பாடு. சரிங்களா? நானும் நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கோம், அம்மா வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆனால் அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் போயிடும், ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கையாக இருப்பாங்க. என்னன்னு கேட்டால், அவன் நம்மளை அப்படி நினச்சிருப்பான், இவன் உருப்படியாமல் போயிடணும், இவன் ஒன்றும் இல்லாமல் ஏதாவது ஒரு விபத்தில் நடந்துடும், இவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடணும், கை கால் இல்லாமல் போயிடணும். கடைசியில் அவனுக்கு அது ஆயிடும். நீங்கள் அதிலே கண்டுபிடிச்சிடலாம். இவன் அதில் நமக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, ஐயா இவரை நான் ரொம்ப நம்பினேங்க, கடைசியில் இப்போ இவர் தான் ஆக்சிடெண்ட்டில் விபத்தில் கால் அடிபட்டு அவர் இப்போ 1 மாதம் ஆச்சுங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கார், கால் போயிடுச்சு அப்படிமா. ஒன்றும் இல்லை, அவன் உங்களை நினைச்சான், பதிலுக்கு அங்கே நடந்துச்சு, அவ்வளோதான். அவனுடைய எண்ணம் அதுதான். எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது, எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது அடுத்தவனை அழிக்கிறது இல்லை, அடுத்தவன் நாசமாக போயிடணும் நம்ம நினைக்கிறது அவங்களுக்கு நடக்காது, நமக்கு நடந்துடும். வாராகிக்கிட்ட வரவங்களுக்கு. சரிங்களா? வாராகிக்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது அவனுங்களுக்கே போயிடும். அவன் நாசமாக போயிடும்னு சொல்லுவாங்க, கடைசியில் இவன் நாசமாக போய் ஒன்றும் இல்லாமல் நிற்பான். ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, நீ எங்கே வேணாலும் போ, யாரை வேணாலும் போய் பாரு, முடிஞ்சால் ஜெயிச்சிடும். சரிங்களா? சேலஞ்ச் பண்ணி நானே சொல்லுவேன், கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்களோட எண்ணம் அது அவங்களுக்கு நடந்தது, அவ்வளோதானே. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. சரிங்களா? இங்கே நாங்கள் பூஜைகள்லாம் பண்ணி இந்த ஹோமம்லாம் வளர்த்து நம்ம ஒரு சிலருக்குலாம் அனுப்புவோம். பஞ்சமிக்கெல்லாம் இங்கே எப்பயுமே ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்கே நம்ம ஹோமம் வளர்த்து நல்ல பூஜைகள்லாம் சிறப்பாக பண்ணி அபிஷேகங்கள்லாம் பண்ணி ஒரு சில பொருட்கள், பூஜை பொருட்களை நம்ம அனுப்பிச்சி வைப்போம். வீட்டில் வைங்க, இல்லை கழுத்தில் போட்டுங்க, கையில் போட்டுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்போம். அது அவங்களோட பிரச்சனைகளை பொறுத்து. கடைசியில் என்ன ஆகும்னா, அந்த எதிரிகள் தொல்லையே இல்லாமல் போயிடும். சரிங்களா? கூட இருக்கிற துரோகிகளோட தொல்லை இல்லாமல் போயிடும். அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, என்னடா திடீர்னு நேற்று நல்லா இருந்தான், திடீர்னு இன்றைக்கி என்னடா ஆளே இல்லாமல் போயிட்டான் அப்படின்னா, அவன் உங்களை ஆள் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல நினச்சான், அவன் கடைசியில் அவன் போயிட்டான், அவ்வளோதான். சரிங்களா? எப்படியாவது நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போகணும்னு அவன் நினைப்பான், கடைசியில் அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். கரெக்டாக நடக்கும். அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அம்மா சிறப்பாக செய்வாங்க. அதுக்கு ஒன்று என்னென்னா, வாராகிட்ட முழுசாக சரணாகதி அடையணும். சும்மா நான் கும்பிட்டேன் அதெல்லாம் வேஸ்ட். முழுக்க சரணாகதி அடையணும். சரணாகதினா எப்படின்னா, நீங்கள் சாப்பிடும்போது, இல்லை குளிக்கும்போது, இல்லை எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதும் அம்மாவை ஒரு செகண்ட் நினச்சிக்கணும். நம்ம அம்மா வந்துக்கிட்டே போயிட்டு இருக்கணும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அம்மா ஒரு செகண்ட் மனசில் நினச்சிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம், அம்மா காப்பாற்றணும்மா அப்படின்னு வேண்டிக்க, வேறு ஒன்றும் இல்லை, அதுவே உங்களுக்கு போதும். இல்லை எனக்கு இப்படிலாம் நான் பண்ணியும் எனக்கு இல்லையா சரியாக நடக்கல அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்,
சரிங்களா? என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுங்கள், நம்ம அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? எதிரிகளால் இன்றைக்கி அழிஞ்சவங்களை விட துரோகிகளால் அழிஞ்சவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர். துரோகம் பண்ணுறான், என்ன செய்கிறது? சாப்பிடுவான், சாப்பிட்டு அந்த ஈரங்காயத்துக்குள்ளே உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு போயிடுவான், உங்கள் வீட்டில் சாப்பிட்டே. சரிங்களா? உங்கள் கூட பிறந்த பிறப்பே உங்களுக்கு துரோகம் பண்ணும், உங்களுடைய கூட இருக்கிற சொந்த பந்தம் துரோகம் பண்ணும். ஆனால் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. கடைசியில் அதனால் நம்ம வீழ்ந்துருவோம். ஏன்னா எதிரின்னு இருந்தால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம், என்ன பண்ணுறது யோசிப்போம். இவங்க தான் நம்ம கூடயே இருக்காங்களே. சரிங்களா? அவங்க மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருப்போம். அப்போ அவங்கள என்ன பண்ண முடியும்? ரொம்ப சிரமம். அதனால் இவங்களெல்லாம் நமக்கு வந்து எப்படா இவங்ககிட்டருந்து காப்பாற்றிக்கிறதுனா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், அது அம்மா பார்த்துக்குவாங்க. சரிங்களா? சரணாகதி அடைங்க. ஒருவேளை எனக்கு இப்படி தெரியல, என்னால் முடியல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள், அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? எதிரிகள் தொல்லை இருக்காது. ஏன்னா அவன் என்ன சொல்கிறானோ அது அவனுக்கு நடக்கும். அப்புறம் கம்முன்னு போயிடுவான். ஒரு 4 பேருக்கு அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா தானாக உங்களை விட்டு எல்லாரும் விலகிடுவாங்க. இந்த துரோகி எதிரி எதுவுமே இருக்காது. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம், சிறப்பான வாழ்க்கையை வாழலாம். நீங்கள் என்ன இதில் என்ன வருதுன்னா, உங்கள் வாயிலிருந்து நீங்கள் எதுவும் சாபத்தை கொடுக்காதீங்க. சரிங்களா? அது அப்புறம் நமக்கே கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் வந்துடும். அதனால் ஓகே, அது அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்னு விடுங்க, அது அம்மா பார்த்துக்குவாங்க. நம்ப முடியாத அளவுக்கு செய்வாங்க. உங்களுக்கு ஏற்றத்தையும் உங்கள் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இரக்கத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் கூட சந்தேகம் வேணாம், நிச்சயமாக அது நடக்கும். சரிங்களா? நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. எதிரிகள், துரோகி, சரிங்களா, விரோதி எல்லாமே போயிடும். கண்டிப்பாக வாராகிய சரணடைஞ்சவங்க யாரும் வீணாக போனதா என்கிட்ட அப்படி யாரும் சொல்லலை. அந்த மாதிரி சரித்திரமும் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா இந்த அம்மாவுடைய வேலையே சண்டை போடுறது தான். சரிங்களா? யாரை சண்டை போடுறது? யார்கிட்ட? இந்த அம்மா கிட்ட யார் சரணாகதி அடைஞ்சாங்களோ அவங்கள யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்ம சண்டை போட தேவையில்ல, அது அம்மா சண்டை போட்டுக்குவாங்க, அம்மா பார்த்துக்குவாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, நிம்மதியாக இருங்க. சரிங்களா? ஏன்னா பிரச்சனைகள் அப்படி தான் வரும். இன்றைக்கி வந்து முன்ன மாதிரி இல்லை, எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் எப்படியாவது அவனை வந்து நம்ம அட்லீஸ்ட் வாயிலையாவது நம்ம ஜெயிச்சிடணும், எதையாவது ஒன்று பேசி எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும். அப்படி தான் இருக்காங்க. யாரும் இன்றைக்கி வந்து நல்லது கெட்டது பார்க்குற மாதிரி இல்லை. நீங்கள் செஞ்ச அந்த உதவிகளை நினச்சி பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் இறங்கிட்டீங்கன்னா இன்னும் மேற்கொண்டு உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி காலி பண்ணுறதெல்லாம் குறியாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு ஐயோ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போனேன், கொஞ்சம் இருதய பிரச்சனை சொன்னீங்கன்னா அச்சுச்சோ அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அப்பாடா இவனுக்கு வேணும் அப்படிம்பாங்க. சரிங்களா? கண்டிப்பாக ஒரு சின்ன அசிங்கம் ஆகி போச்சுன்னா அப்பாடா அப்படின்னு உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க, வெளியில் அச்சுச்சோ அப்படிம்பாங்க. பரிதாபப்படுற மாதிரி காட்டிக்குவாங்க. போலியான உறவுகள் தான் இன்றைக்கி அதிகம். சரிங்களா? போலியான நண்பர்கள் அதிகம். உண்மையான நண்பர்கள் இருந்தால் ஒருத்தர் இருந்தால் கூட நீங்கள் ஜெயிச்சிடலாம், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தொழிலில் எதிரி இருந்தாலும் சரி, வீட்டில் எதிரி இருந்தாலும், குடும்பத்தில் எதிரிகள் இருந்தாலும், சரிங்களா, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக அம்மா வந்து அது சிறப்பாக சரி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு வேளை அந்த மாதிரி இல்லைன்னு முடியல, என்ன பண்ணுறது தெரியலன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் பிரச்சனைகளையும் உங்களுடைய ஜாதகத்தையும் சென்ட் பண்ணுங்கள், பேசுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து முதல்ல மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும். சரிங்களா? என்றைக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாக்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.